حامدا ومصليا ما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد بفضل بسم الله الرحمن الرحيم أقيموا الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر وقال الله تعالى وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم بني الإسلام على خمس صدق رسوله النبي الكريم والحمد لله رب العالمين. அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் ரமலான் மாதத்தை அடைந்து அதை நிறைவேற்றிவிட்டு அதன் ஏக்கங்களை நீக்குவதற்காக வேண்டி ஈதுல் ஃபித்ர் என்னும் இந்த திருநாளில் நாமெல்லாம் வீட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய வார்த்தைகளை துவங்குவதற்கு முன்பாக இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை கூறி ஆரம்பிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈதுல் ஃபித்ர் என்ற இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்கள், வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய முப்பெரும் அமல்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை பற்றி பேசும் பொழுது கூறுவார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ். இஸ்லாம் என்பது 5 மீது கட்டப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்துன் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு. நாம் கேட்டும் கேட்காமலும் இந்த ஈமான் மீது அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக பல நபிமார்கள் கேட்டும் பெறாத மிகப்பெரிய பாக்கியம் இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் அல்லாஹ் தஆலா நம்மை வீட்டிருக்கிறான். இரண்டாவது இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவது வைதா இஸ்ஸக்கா, ஜக்காத்தை கொடுப்பது. நான்காவது வல் ஹஜ்ஜுல் பைத், பைத்துல் கஅபத்துல்லாவை தவாஃப் செய்வது. வஸௌமி ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பது. இந்த கடமைகளில் 4 கடமைகளை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். கலிமாவை நாம் முழுந்து இருக்கிறோம். தொழுகையை நிலைநாட்டியிருக்கிறோம். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் ரமலான் மாதத்தின் நோன்பை வைத்திருக்கிறோம். ஜகாத்தை கொடுத்திருக்கிறோம். முப்பெரும் அமல்களில் இன்றைக்கு கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் முதலாவது வணங்குவது. ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பேசும் பொழுது சூரத்து தஹ்ரிலே இப்படி பேசுகிறான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்ததின் நோக்கம் என்னை வணங்குவதற்காக வேண்டிதான். ஆனால் இந்த மனிதன் அவனை வணங்குகிறானா என்று கேட்டால் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம்தான். நாம் இரவும் பகலாக அமர்ந்து பல தியாகங்களை செய்து ஒரு புதிதாக ஒரு கண்டுபிடிப்பை பிடிக்கிறோம். அந்த பொருள் முழுமை பெற்ற பின்பு, பல தியாகத்திற்கு பின்பு, முழுமை பெற்ற பின்பு அந்த பொருள் நாம் என்ன நோக்கத்திற்காக வேண்டி உருவாக்கினோமோ அந்த நோக்கத்தை செய்யவில்லை என்றால் கண்ணை மூடிக்கொண்டு அதை நாம் உடைத்து விடுவோம். ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்ததின் நோக்கம் அவனை வணங்குவதற்கு. ஆனால் இந்த மனிதன் அவனை வணங்குவதை தவிர மீது அனைத்து செயலையும் செய்து கொண்டிருக்கிறான். ரப்புல் ஆலமீன் நாம் செய்வதை போன்று நம்மை தண்டித்து விட்டால் நம்முடைய நிலைமை. ஆனால் அல்லாஹ் மிகவும் இரக்க உடையவன். அவனை வணங்குவதற்காக வேண்டிதான் நாம் இருக்கிறோம். அவனை வணங்க வேண்டும். இரண்டாவது வழங்குவது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுகள் என்று 80 இடத்தில் கூறுகிறான். அது மட்டுமல்ல, இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇ ஸக்கா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று சுமார் 40 இடங்களில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான்.
தொழுகையை நாட்டுங்கள் என்று 80 இடத்தில் பேசுகிறான் என்று சொன்னால் 40 இடங்களில் இகாமி ஸலாத்தி வ ஈதாஇ ஸக்கா, இந்த தொழுகையையும் ஜக்காத்தையும் பின்னி பிணைந்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். ஒரு மனிதன் ஜக்காத்தை மட்டுமே கொடுக்கிறான், தொழுகவில்லை என்று சொன்னாலும் சரி, ஒருவன் தொழுகை மட்டும் தொழுகிறான் ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றாலும் சரி, அவனுடைய அமல் பரிபூர்ணமான அமலாக ஆகாது. இந்த இரண்டும் ஒன்றுபட்டால்தான் அவனுடைய அமல் முக்கம்மலான ஒரு பரிபூர்ணமான அமலாக அது ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏழை சஹாபி வந்து நிற்கிறார். என்னென்று தெரியுமா? ரசூலே, நான் பசித்து இருக்கிறேன், எனக்கு உணவு வேண்டும், எனக்கு ஆடை இல்லை, எனக்கு ஆடை வேண்டும். இந்த மஸ்ஜிதுல் ஃபுர்கானில் ஒருத்தர் வந்து நிற்கிறார், எனக்கு ஆடை இல்லை, எனக்கு ஆடை வேணும், சாப்பாடு இல்லை, சாப்பாடு வேணும்னு சொன்னால் இது வாங்கி தந்துடுவோம் இல்லையா? ஆனால் அந்த ஏழை சஹாபி ரசூலிடத்தில் கேட்டது என்ன தெரியுமா? நான் ஏழையாக இருக்கிறேன், என்னை பணக்காரராக மாற்றுங்கள். இப்படி யாராச்சும் நம்மள்கிட்ட வந்து நின்றா நாங்கள் முதல்ல கூட வச்சுருப்போமா? ஆனால் ரசூல் பொறுமையாக இருந்தார்கள். இல்லை என்று சொல்லாத நபி. பிலால் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு சென்றவுடன் கழுத்தில் போட்டு இருந்தது ஒரே மாலை, அந்த மாலையை கொடுத்து அனுப்புகிறார்கள். பார்த்த ரசூலுக்கு ஆனந்தம், இருந்தது ஒரே மாலை, அதையும் கொடுத்து விட்டாரே ஃபாத்திமா. ஏலத்திற்கு வருகிறது. அப்துல்லா இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவின் அடிமை பாய்ந்து வந்து அந்த மாலையை வாங்குகிறார். வாங்கிய பின்பு எஜமான்கிட்ட போகிறாரு. நம்மளை கேட்காம நம்மளுடைய அடிமை ஏதாச்சும் செஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? எதுக்கே அதை பண்ணோம், நம்ம திட்டுவோமா? ஆனால் அந்த சஹாபி உச்சகட்ட சந்தோஷத்தை அடைந்து அந்த அடிமையை உரிமை விடுகிறார். அந்த ஏழை வந்தாரால் சொல்லிட்ட அந்த மனிதரை கூப்பிட்டு உடையை வழங்குகிறார், உணவை வழங்குகிறார். இத்தோடு நிப்பாட்டி கொள்ளவில்லை, பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்து பணக்காரராக மாற்றுகிறார். நேராக அந்த மாலையை கொண்டு வந்து ரசூல் சபைக்கு வராரு. ரசூல்கிட்ட வந்து, ரசூலை, இந்த மாலை ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு அன்பளிப்பாக தருகிறேன். பார்த்து சிரித்து கொண்டிருந்தார் அந்த அடிமை சஹாபி. என்ன நடந்துச்சு, இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை ரசூலே, ஒரு ஏழை மனிதர் வந்தார், உணவை கேட்டார், ஆடையை கேட்டார், பொருளாதாரத்தை கேட்டார், நீங்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அனுப்பி வைத்தார்கள், அந்த மாலை வந்தது, என்னை உரிமை விட்டது, அந்த மனிதருக்கு உடையை வழங்கியது, உணவை வழங்கியது, பணக்காரராக மாற்றியது, மீண்டும் அந்த மாலை ஃபாத்திமா ரலியல்லாஹு கழுத்துக்கே போய் அமர்ந்தது. அதை பார்த்து நான் சிரிக்கிறேன். சொன்னார்கள் பெருமானார், மா நகஸ மாலு மின் சதகா, சதக்காவை வழங்குவதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒருபோதும் குறை ஏற்படாது. அந்த மாலையிலேருந்து ஏதாச்சும் ஒரு தேய்மானம், ஏதாச்சும் ஒரு முத்து கலந்து ஓடி இருக்குமா? இல்லை, அது அப்படியே போய் அமர்ந்து ஃபாத்திமா ரலியல்லாஹுவின் கழுத்தில். சதக்காவை கொடுப்பதின் மூலமாக, ஜகாத்தை கொடுப்பதின் மூலமாக நம்முடைய பொருளாதாரத்தில் குறைவல்ல, பரக்கத்து தான் ஏற்படும். பரக்கத், அலாதையான பரக்கத். ஜகாத்தை கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ்வின் செக்யூரிட்டி. இதெல்லாம் நாம் ஜக்காத் சதக்காக்களை கொடுப்பதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஏற்படும். மூன்றாவது அமல் இணங்குவது, இணக்கம். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரிவினை இருக்கிறது, ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரிவினை இருக்கிறது. இந்த நாளில் மிக முக்கியமான செய்யக்கூடிய ஒரு அமல், ஈது தொழுகைக்கு பின்பாக யார் யார்கிட்ட நம்ம உறவை முறிச்சிருக்கோமோ, யார் யார்கிட்ட நம்ம பேசாமல் இருக்கோமோ, அவங்கள்ட்ட போய் இணக்கமாகிறது. அது அவங்க மீது தப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்க்காக வேண்டி இணங்குவது. ஹஜ்ஜத்துல் வதாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டு 1,00,000 சஹாபாக்கள் மேற்கொண்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கேட்டார்கள், யாராவது உறவை முறித்தவர்கள் உண்டா? 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில் ஒரே ஒரு மனிதர் எந்திரித்து நிற்கிறார். ரசூலே, நான் உறவை முறித்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் அவருடைய மாமனார் ஓடோடி வந்து அந்த மனிதரிடத்தில் இணக்கமாய் கொண்டார். அப்பொழுது பெருமானார் சொல்லுகிறார்கள், ரப்பே, உன்னை சந்திக்க வருகிறேன். எந்த நிலையில் என்று தெரியுமா? இந்த உம்மத்தில் யாரும் உறவை முறித்தவர்கள் இல்லை, இந்த நிலையை உன்னை சந்திக்க வருகிறேன் என்று பெருமானார் அல்லாஹ்விடத்தில் உரையாடினார்கள். அல்லாஹ் தஆலா
துஆக்கள் கபூலாகக்கூடிய, பாவ மன்னிப்பு தரக்கூடிய லைலத்துல் கத்ர் போன்ற இரவுகளெல்லாம் யாருக்கு பாவ மன்னிப்பு கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியலில் இந்த உறவை முறித்தவருக்கு பாவ மன்னிப்பு கிடையாது என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் நாம் இன்றைக்கு எத்தனை நபர்கள் உறவை முறித்து கொண்டு, பெற்றோர்களை துச்சமாக நினைத்து கொண்டு, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இப்படி பேசுகிறான், வலா தகுல்லஹுமா உஃபின், சீ என்று கூடிலும் உஃப் என்று கூடிலும் சொல்லிவிடாதீர்கள் பெற்றோர்களை பார்த்து. ஆனால் இன்றைக்கு பெற்றோர்களை கண்டு கொள்ளாமல் பெற்றோர்களை முதியோர் இல்லத்திற்கு விடக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. இந்த ஈதுடைய நாளில் வணங்குவது, அதிகமாக வழங்குவது, இணக்கத்துடன் இருப்பது இந்த ஈதுடைய தினத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் வணங்கி வழங்கி இணங்கி இருந்தோம் என்று சொன்னால் அந்த ரப்புல் ஆலமீன் நம்மின் பக்கம் வழங்குவான், நம்மின் பக்கம் இணங்குவான். அவன் நம்மின் பக்கம் வந்துவிட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அனைத்து விதமான சோதனைகளிலும் நாம் வெற்றி தான் பெறுவோம். அவன் நம் பாக்கெட்டுக்கு வந்துவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் யாருக்கும் மஞ்ச தேவையில்லை, அவனுக்கு மட்டும் மஞ்சினால் போதும். அவன் நம் பாக்கெட்டுக்கு வரணும்னா அவனை வணங்கி, அவனுக்காக வழங்கி, அவனுக்காக இணங்கி இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு வெற்றிதான் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். ஆஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.